இப்பொழுதே பாருங்களேன், இந்த துணி எல்லாவற்றையும் உலர்த்திவிட்டு பிறகு அங்கு கட்டி வைத்திருக்கும் பசுமாடுகளை ஆற்றில் நீராட வைத்து அவைகளுக்கு தீவனம் வைத்துவிட்டு அதன் பிறகு குடத்தை நன்றாக சுத்தம் செய்து தண்ணீர் பிடிக்க வேண்டும். அதற்குள் இந்த துணிகள் எல்லாம் உலர்ந்துவிடும். உலர்ந்துவிட்ட துணிகளை எடுத்து அகத்துக்கு சென்று மடித்து வைக்க வேண்டும். அதற்குள் மாலை பொழுதாகிவிடும். வெளிவாயிலில் தண்ணீர் தெளித்துவிட்டு கோலம் போட்டுவிட்டு பகவத் கைங்கரியங்களில் ஈடுபட வேண்டும். அதனை எடுத்து தளிகை செய்ய வேண்டும். எல்லோருக்கும் அமுது படைத்து நானும் உண்டு முடிப்பதற்குள் உறங்குவதற்கான நேரம் நெருங்கிவிடும். அப்பப்பப்பா, அப்படி என்றால் ஓய்வு ஒடிவு இல்லாமல் வேலை செய்கிறாய் என்று சொல். இது என்ன, உன் மாமனார் வேஷ்டி போல் இருக்கிறதே, அதையும் நீதான் துவைத்து உலர்த்துகிறாயா? அதில் என்ன தவறு? அவரும் என் தந்தைக்கு சமமானவர் தானே. அதெல்லாம் இருக்கட்டும். ராமானுஜன் வந்து சென்று கொண்டிருக்கிறானா? எப்படி இருக்கிறான்? க்ஷேமமாக இருக்கிறார். என்னடி செஞ்சா, கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் பதிலளிக்கிறாய்? அதில்லை பாட்டி, வேலையில் கவனமாக இருக்கிறேன் அல்லவா? இருந்தாலும் நீ வெகுவாக தான் மாறிவிட்டாய். என்ன, எல்லோரும் சேர்ந்த அரட்டை சங்கமா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. தஞ்சாவிடம் தான் குசலம் விசாரித்துக் கொண்டிருந்தோம். ஓரிரு வார்த்தைகளுக்கு மேல் பேச மாட்டேன் என்கிறாளே. ஓயாமல் ஏதோ வேலை செய்து கொண்டே இருக்கிறாளா? உன்னிடமும் அப்படிதான் நடந்து கொள்கிறாளா? இல்லையே, என்னிடம் சகஜமாகத்தானே பேசுகிறாள். சரிடி அம்மா, உன்னிடமாவது ஒழுங்காக பேசுகிறாளே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. என்ன அமுதா, நாம் புறப்படலாமா? தாயார் மகளும் பேசிக் கொண்டிருக்கட்டும். தஞ்சாவிற்கு புத்திமதி சொல்லு. இப்படியே சதா சர்வகாலமும் வேலை வேலை என்று மூழ்கி இருந்தால் உடல் பலகீனமாகிவிடும். ஏதோ தஞ்சாவின் மீது உள்ள அக்கறையால் சொல்கிறேன். நாங்கள் புறப்படுகிறோம், நீ வா. என்ன தஞ்சா, இவர்கள் ஏதேதோ சொல்கிறார்கள். அன்று நீ நம் அகத்திற்கு வந்த போது உன் மாமியார் உன்னை தாங்கு தாங்கு என்று தாங்குகிறார், எல்லா வேலையும் அவர்தான் செய்கிறார்கள் என்று சொன்னாயே. உண்மையிலேயே எல்லாம் நீதான் செய்கிறாயா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா. அவர்கள் செய்கிறார்கள் என்பதால் நான் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? பகிர்ந்து கொள்கிறோம். என்ன, நான் சற்று அதிகமாக பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி என்றால் உன்னிடம் வேலை வாங்குகிறார்களா? தவறாக ஏதாவது கற்பனை செய்து கொள்ளாதே அம்மா. அவர்கள் எதுவும் சொல்வதில்லை, நானாகத்தான் எல்லாமே செய்கிறேன். அவர்களுக்கும் வயதாகிவிட்டது, உடல் உபாதைகளும் இருக்கின்றதல்லவா. நான் சிறியவள், அதுதான் சற்று அதிகமாக வேலை செய்கிறேன். இப்பொழுது கூட அவர்கள் கோயிலுக்கு சென்றிருக்கிறார்கள். என்னையும் அழைத்தார்கள், நான் தான் மறுத்துவிட்டேன், வேலைகள் இருப்பதால். தஞ்சா, அப்படி வந்து என்னுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு போவா. இல்லை அம்மா, இப்பொழுது எனக்கு பேச அவகாசம் இல்லை. வேலைகள் நிறைய இருக்கிறது. அவர்கள் கோவிலிருந்து திரும்புவதற்குள் அதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும். அதையெல்லாம் ஒதுக்கி வை. அதையெல்லாம் தள்ளி போட முடியாதம்மா. அப்படி என்னிடம் சற்று நேரம் அளவலாவ வேண்டும் என்றால் மதியம் வா. நான் ஓய்வெடுக்கும் நேரம்தான் அது. பரவாயில்லை, உனக்காக நான் விட்டுக் கொடுக்கிறேன். இப்பொழுது என் பணியை நான் கவனிக்க வேண்டும். கைலாசா, குருநாதா,
சை, நீர்தானா? ஏன், நீ யார் என்று நினைத்தாய்? குருநாதர் குரல் போலவே இருந்தது. மதியம் நன்றாக போஜனத்தை முடித்துக்கொண்டு நன்றாக குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தவர் திடீரென்று வந்து விட்டாரோ என்று பயந்து விட்டேன். ஆனந்தமாய் ஓய்வெடுக்கிறாய் போலிருக்கிறதே. ஒரு கையில் குருநாதருக்கு விசிற வேண்டிய விசிறி, அதை கொண்டு உனக்கு விசிறி கொண்டிருக்கிறாயோ? அதில் கால் மேல் கால் வேறு. ஆமாம், நானும் எத்தனை நாள் தான் குருநாதருக்கு விசிறி கொண்டு வாயை பொத்திக் கொண்டே இருப்பது? கம்பீரமாக நானும் இருக்க வேண்டாமா? குருநாதர் அறையில் தானே இருக்கிறார். அதுதான் சொன்னேனே, அறையில் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். இடையிடைய குரட்டை வேறு. ஆகவேதான் நான் இங்கு வந்து விசிராந்தையாக அமர்ந்து கொண்டு உறக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உறக்கம் வரவில்லை, நீர்தான் வந்தீர். ஆமாம், இது என்ன கையில்? சிற்றரசரிடமிருந்து எப்போதும் வரக்கூடிய மாதாந்திர நன்கொடை தொகைதான். அமைச்சர் கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனார். வாங்கிக்கொள் இதை. எந்த ராஜா எந்த பட்டினம் போனாலும் இந்த காசு பொதி வருவது தவறுவதில்லை. பாடசாலைக்கு மாணவர்கள் வருகிறார்களோ இல்லையோ, இது தவறாமல் வந்து விடுகிறது. அதற்கு நீ ஏனப்பா அழுத்துக் கொள்கிறாய்? மடத்துக்கென்று அத்தியாவசிய செலவுகள் இருக்கிறதல்லவா? இல்லாமல் அதுதான் கனக்கச்சிதமாக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேனே. ஆமாம், இதில் எவ்வளவு பொற்காசுகள் என்று அமைச்சர் சொன்னார்? 110 பொற்காசுகள். கைலாசம், மடத்துக்கு தேவையானவற்றை இதை வைத்துக் கொண்டு சரிவர செய்து விடுகிறாய் அல்லவா? என்னையா உமக்கு அதில் சந்தேகம்? என்னென்ன செலவுகள் என்று நீர்தானே ஓலையில் குறித்து வைக்கிறீர். நீ சொல்கிறாய், நான் பதிவு செய்கிறேன். ஏன், அதையெல்லாம் சோதிக்க வேண்டும் என்ற ஆசையா உமக்கு? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஒருவேளை குருநாதர் சொன்னால் செவி சாய்க்க வேண்டியிருக்கும். அது சரி, குருநாதர் சொன்னால் செய்வீரோ? ஆமா, வாங்கிய கடனுக்கு 2 மாதமாக வட்டி வரவில்லையே. எங்கே, எப்போது தருவீர்? கைலாசம், வருகின்ற மாதத்துக்கு அடுத்த மாதம் தந்து விடுகின்றேன். இதை பேசும்போது மட்டும் வார்த்தைகள் கோர்வையாக வர மறுக்கின்றது. அப்படித்தானே? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. சரி, போகட்டும். 2 மாதம் கழித்தே கொடும். என்ன, வட்டியும் 2 மடங்கு அதிகமாகும். நீர் 2 மாதம் கழித்தே கொடும். என்னப்பா இது, 2 மடங்கு வட்டி என்று வயிற்றில் புளியை கரைக்கின்றாயே? சரி, 2 மடங்கு இல்லை, போதுமா? அப்பாடா, 1.5 மடங்கு தான். ஐயோ, ரொம்பவும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இரும். நீர் போடும் சத்தத்தில் குருநாதர் விழித்து விட போகிறார். சுவாமி, நீ எப்போது இங்கு வந்தாய்? அடியேன் எப்போதோ வந்து விட்டேன். அது சரி, இங்கு எதற்காக வந்தாய்? குருநாதர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படியா? ஒன்றுமில்லை, குருநாதரின் வஸ்திரங்களை துவைப்பதற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன். போய் எடுத்துக்கொள். சற்று நில். குருநாதரின் உறக்கத்தை கெடுக்காமல் பதவிசாக காரியத்தை செய். புரிகிறதா? ஆகட்டும் சுவாமி. செல். ஏதோ அவர் உறங்கும் போதுதான் நான் நிம்மதியாக ஓய்வெடுக்க முடிகிறது. அவருக்கு பணிவிடை செய்கிறேன் என்று இவன் அவரை எழுப்பிவிட்டால் பின்னர் அவருக்கு நான் பணிவிடை செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். சம்பூரணம், அவன் நமது பேச்சை ஏதேனும் கேட்டிருப்பானோ? அப்படியொன்றும் தெரியவில்லையே. இருந்தாலும் நாம் என்ன தவறாக பேசிவிட்டோம்? சரியாக போயிற்று. என்னிடம் கடன் வாங்கியதை பற்றி பேசிக் கொண்டிருந்தீரே. ஐயோ, செத்தேன். அடங்கும், குரலை அடக்கும். திடீரென்று பதைபதைப்பாய் வாயாலேயே கடன் வாங்கியதை உளறிவிடப் போகிறீர். கடனாக என்னிடம் தொகை வாங்கிக் கொண்டிருப்பது தெரிந்தால் என்ன ஆகும் நிலைமை? சரி சரி, எனக்கு உறக்கம் வருகிறது. முதலில் நீர் இங்கிருந்து புறப்படும். சரி.
சுவாமி, பொழுதாகிவிட்டது. அமுதுண்ண வருகிறீர்களா? சற்று பொறுத்திரு. இங்கு கணக்கில் ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. ஓலை சுவடியில் குறிப்பிட்டிருக்கும் தொகைக்கும் பணமுடிப்பில் இருக்கும் தொகைக்கும் ஏதோ வித்தியாசம் ஏற்பட்டுள்ளது. பணம் அதிகமாக இருக்கிறது. அதுதான் எப்படி என்று புரியவில்லை. இதை சரி செய்து விட்டு வருகிறேன். என்ன இங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? வேறு ஏதாவது சொல்ல வேண்டுமா? இல்லை, ஒன்றுமில்லை. நீ ஒன்றுமில்லை என்று சொல்வதிலிருந்தே ஏதோ இருக்கிறது என்று தெரிகிறது. என்ன விஷயம்? நீங்கள் இப்பொழுது வேற ஏதோ சிந்தனையில் இருக்கிறீர்கள். அதுதான் இப்போது சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்று தயக்கம். என்னிடம் என்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல். நமக்குள் என்ன? இல்லை, இன்று காலை தஞ்சாவை ஆற்றங்கரையில் பார்த்தேன். சற்று வேதனையாக இருந்தது. ஏன்? வேதனை ஏற்படும்படி என்ன நிகழ்ந்தது? பாவம் தஞ்சா. எல்லா துணிகளையும் அவளே துவைத்து பிழிந்து உலர்த்தி கொண்டிருந்தாள். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது அவளுக்கு. புக்ககம் என்றால் அப்படித்தான். வேலை இருக்கத்தான் செய்யும். இளம் வயதுதானே. இந்த வயதில்தான் நன்றாக வேலை செய்ய வேண்டும். அடியேன் கூட நினைத்ததுண்டு. இங்கு அவளை நீ எந்த வேலையும் செய்ய விடாமல் வளர்த்து விட்டாய். அங்கு சென்றால் எப்படி இருக்கப் போகிறாளோ என்று தோன்றியது. பொறுப்பாக இருக்கிறாள் என்பதை கேட்பதற்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இருந்தாலும் பார்ப்பதற்கு கஷ்டமாக இருந்தது. நான் வருத்தப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள். இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது? புக்ககம் என்றால் பணிகள் இருக்கத்தான் செய்யும். இப்பொழுது நீ இங்கே எல்லா வேலைகளையும் செய்யவில்லையா? இது வழி வழியாக வருவதுதானே. குழந்தை பிறக்கும், வளரும், பிறகு திருமணம் நடக்கும், புக்ககம் செல்ல வேண்டியிருக்கும். அங்கு எல்லா பொறுப்புகளையும் அந்த பெண் தான் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கும். இதில் விசனப்பட என்ன இருக்கிறது? இருந்தாலும் மனம் கேட்கவில்லை சுவாமி. அவளுக்கு உதவி செய்ய யாராவது இருந்தால் நன்றாக இருக்கும். ஏன்? தஞ்சா ஏதாவது முறையிட்டாளா? இல்லை இல்லை, நானாகத்தான் கூறுகிறேன். சரி, உதவி செய்ய யாராவது என்றால் புரியவில்லையே. நீ அங்கு சென்று அவளுடன் இருக்க முடியுமா? இல்லை வேறு உறவினர்களைத்தான் அனுப்பி வைக்க முடியுமா? அப்படியே முடிந்தாலும் அது முறையாகுமா? அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நானும் செல்ல வேண்டாம், உறவினர்களையும் அனுப்ப வேண்டாம். வேறு ஒரு வழி இருக்கிறது. இன்னும் என்ன தயக்கம்? சொல்ல வந்ததை சொல்லிவிடு. பொதுவாக நம் வழக்கப்படி பெண்ணுக்கு திருமணம் ஆனதும் அவளுக்கு உதவியாக இருக்க சீதன வெள்ளாட்டியை அனுப்பி வைப்போம். ஆமா, அது வசதி படைத்தவர்கள் செய்வது. ஏகத்திற்கு வேலை செய்பவர்கள் இருப்பார்கள். பெரிய வீடாக இருக்கும், செல்வ செழிப்பில் இருப்பார்கள். அந்த பணியாட்களில் ஒருவரை பெண்ணுடன் அனுப்பி வைப்பார்கள். சீர்சனத்தையுடன் வண்டி கட்டி அனுப்பும் பொழுது சீதன வெள்ளாட்டி என்பவளையும் துணைக்கு அனுப்புவது வழக்கம். ஆனால் இங்கு நாம் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம். வேறு யார் இருக்கின்றனர்? இல்லையென்றால் உன் மகனைத்தான் அனுப்ப வேண்டும். சிரிக்காதீர்கள், நமக்கு தெரிந்த ஒருத்தி இருக்கிறாள். ஓ, எல்லாவித ஏற்பாடுகளையும் செய்துவிட்டுதான் என்னிடம் மெல்லமாக கூறுகிறாயா? யார் அந்த ஒருத்தி? அது அது பட்டு. இப்பொழுதுதான் எனக்கு விஷயமே விளங்குகிறது. ஏதோ உன் மகள் படும் கஷ்டத்தை நினைத்து கவலை கொண்டுதான் உதவிக்கு யாரையாவது அனுப்பலாம் என்று கூறினாய் என்று நினைத்தேன். ஆனால் நீயோ பட்டுவின் கஷ்டத்தை நினைத்துக் கொண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுதுதான் உன்னுடைய சூட்சமும் எனக்கு புரிகிறது. முதலில் அவளை நம்மகத்தில் தங்க வைக்கலாம் என்று கூறினாய். அது முடியாமல் போனதும் அவளை தஞ்சாவின் புக்ககத்திற்கு அனுப்பி வைக்கலாம் என்று திட்டமிடுகிறாய். இல்லை, தஞ்சாவின் மீது உள்ள கௌசல்யா, எனக்கு அப்படி தோன்றவில்லை. தஞ்சாவின் மீது உனக்கு உள்ள அக்கறையை விட பட்டுவின் மீதுதான் உனக்கு அக்கறை அதிகமாக இருக்கிறது. எப்படியாவது அவளுக்கு உதவ வேண்டும் என்று நீ தீர்மானித்திருக்கிறாய். இதில் என்ன தவறு? பட்டுவை பார்த்தாலும் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. நம் அகத்திலும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டீர்கள். இப்பொழுது தஞ்சாவின் அகத்திற்குத்தானே அவளை அனுப்பி வைக்கிறேன். இது வேறு அது வேறா என்று பார்க்க போனால் அங்கு பட்டுவை அனுப்புவதுதான்
மேலும் மிகவும் ஆபத்தானது. எங்காவது ஏதாவது நாம் சமாளித்துக் கொள்ளலாம். அங்கு பட்டு ஏதாவது எசக்கு பிசகாக நடந்து கொண்டு விட்டால் அது நம் தஞ்சாவின் வாழ்க்கையை அல்லவா பாதிக்கும்? அதை பற்றி நீ சிந்தித்து பார்த்தாயா? உபகாரம் செய்கிறேன் என்று உபத்திரவத்தை விலை கொடுத்து வாங்கியது போல் ஆகிவிடும். இல்லை, நான் பட்டுவிடம் பேசி அவள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறேன். தேவையில்லை. பட்டு அங்கு செல்ல வேண்டாம். இதற்கு மேல் இதை பற்றி பேச அடியனுக்கு விருப்பமில்லை. நான் கூறுவதை சற்று காது கொடுத்து கேளுங்களேன். அடியேன் இன்று அமுதுண்ண வேண்டுமா வேண்டாமா? நேரத்தை விரயமாக்காமல் மற்ற வேளையில் உன் கவனத்தை செலுத்து. இந்த கணக்கை இன்றைக்குள் அடியேன் முடித்தாக வேண்டும். இன்னும் ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? பட்டு தஞ்சாவின் அகத்திற்கு செல்லப் போவதில்லை. இந்த தீர்மானத்தில் எந்த மாற்றமும் இல்லை. போ இங்கிருந்து. சிறு வயது முதலே மகனை வளர்த்ததால் வேறு ஒருத்தி அவன் மீது உரிமை கொண்டாடுவதை நம் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நமக்கு போட்டியாக வந்திருக்கிறாளோ என்று நம்ப தோன்றுகிறது. கல்பனா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதான் போயிருந்தியா நீ? போயிருந்த சார்.